பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான நேரத்தில் ஒரு அருமையான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்காமலேயே சில காரியங்கள் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறது. முகம் வேறுபடுகிறது, கண்கள் வேறுபடுகிறது. அது என்னங்க அது? அதுதாங்க கோபம். ஆகவே கோபம் வந்து விட்டால் என்ன செய்கிறோன்றத நமக்கே தெரியாது. அப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு காரியம் ஏற்படுகிறது. தூக்கி விசிறி எறிகிறோம், எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறோம், அதே பக்கத்தில் இருக்கவங்களை அடிக்கிறோம். இதை ஏன்? மிஞ்சின கோபம், எரிச்சலின் கோபம், கடும் கோபம் இவைகளெல்லாம் வந்துவிட்டால் என்னன்னா, கொலையும் செய்வதற்கு இதோ முற்படாது செய்துவிடும் கோபம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பொல்லாத கோபத்தை அடக்க எத்தனையோ பேர் ட்ரை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். கோபம் வரக்கூடாது, சாந்த குணமாக இருக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, பாருங்க, கோபம் வராமல் இருக்கிறதற்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட, நம்மை சுற்றிலும் இருக்கவங்க கூட, இவன் கோபப்படுகிறானே என்று சொல்லி அறிந்து தயவாய் பேச வேண்டும். அந்த தயவாய் பேசும்போது அந்த கோபம், மிஞ்சின கோபம், கடும் கோபம் வெளியே வராதபடிக்கு கண்ட்ரோல்குள்ளர கொண்டு வரலாம். அதனால தான் வேதத்தில் ஆபிரகாம் தேவனிடத்தில் பேசும்போது, ஆண்டவரே, நான் தயவாய் பேசுகிறேன், நீ கோபப்படாமல் இரும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டு அவருடைய வார்த்தையை வாங்குகிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இதை ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 30-32 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல தாங்க, இதோ இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வாங்கினதான கட்டளை, 10 கட்டளை. அந்த 10 கட்டளை வாங்கிட்டு மோசே கீழே இறங்குறாரு. இறங்கின உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் நேர்மாறாக நடந்து கோபம் மூட்டினார்கள். அந்த கோபம் மூட்டின உடனே ஒரு நிமிடம் தன்னைத்தானே மறந்து அந்த கோபத்தினாலே கையில் இருக்கிறதான கட்டளை எடுத்து விசிறி எறிஞ்சார் பாருங்க. உடனே கட்டளை சுக்குநூறாய் உடைந்து விட்டது. ஒரு நிமிஷம்தான் வாழ்க்கை உடைஞ்சிடும். ஒரு நிமிஷம்தான் சமாதானம் இல்லாமல் ஆயிடும். ஒரு நிமிஷம்தான் கோபத்தினாலே கொலையும் உண்டாகும். அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தயவாய், சாந்தமாய், ஆண்டவரிடத்திலே நிதானமாய் நாம் நடக்கும்போது இவ்விதமாக அந்த கிருபைகளை, அந்த வரத்தை நம்ம வாங்கும்போது சாந்தம் என்கிறதான, நீடிய பொறுமை என்கிறதான அந்த கனிகளை பெறும்போது நாம் கோபப்பட மாட்டோம். பார்த்தீங்களா? நாம் கோபப்படவே மாட்டோம்.